பட் இந்த முறை பீகார் வெற்றிக்கு காரணம் நிதிஷ்குமார் தான், மோடி கிடையாது. இது ஒரு சுனாமி மாதிரி வந்து அடித்து ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாடு கேரளாவில் அவங்க தண்ணி குடிச்சாலும் வர முடியாது. தமிழ்நாட்டில் சேதாரத்தை ஏற்படுத்தலாம். பட் ஏடிஎம்கேவோடு சேர்ந்து ஒரு பெரிய அலையன்ஸை ஃபார்ம் பண்ணாங்கன்னா டஃப்பாகலமே ஒழிய பிஜேபி அதிகாரத்துக்கு வருமானு எனக்கு தெரியலங்க. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதிமுக வர வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது. பட் பிஜேபியோட சேர்ந்து அதிமுக எப்படி வரும்னு தான் தெரியல. காங்கிரஸை இந்த தோல்வியை வச்சு விஜய் பக்கம் திமுக தள்ளாதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா விஜய் இஸ் அன் அன்டெஸ்டட் பிளேயர். அவரை நம்பிலாம் காங்கிரஸ் போக வாய்ப்பே கிடையாது. ஆனால் காங்கிரஸ் கூட சீட்டு கேட்குதுன்னா பீகார் தேர்தல் தோல்வியை காரணம் காமிச்சு திமுக அதை மட்டம் தட்டுதுன்னா அப்போ காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இழக்கிறதுக்கு திமுகவுக்கு ஒரு சாம்ராஜ்யம் இருக்குது, காங்கிரஸுக்கு எதுவுமே கிடையாது. ஆகவே திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைவதை முதலமைச்சர் ஸ்டாலினோ திமுகவோ விரும்ப மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து தோல்விகள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்திய அரசியலே வலதுசாரி பக்கம் நவந்து இருக்குது. அதனால் இதுக்கு மேலே காங்கிரஸ் என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஆனால் தன்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் ராகுல் காந்தி பண்ணிட்டாரு. இது காலச்சக்கரம். இது கீழே இருக்கும் மேலே போகிறதும், மேலே இருக்கும் கீழே வருதும். இது ஒரு சைக்கிள். இது பிஜேபிக்கு தொடர் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சைக்கிள். அதனால் இப்போதைக்கு காங்கிரஸ் பெருசாக எதுவும் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. இது மக்கள் திருப்பி அதை ஏற்றுக்கிட்டு தான். சார், நம்ம இப்போ இந்த பீகார் எலெக்ஷனோட ரிசல்ட் பார்த்தோம். அதோட எக்ஸிட் போல் கணிப்பு வந்து 150 to 160, 165 வரைக்கும் இருந்தது. ஆனால் வந்து இங்கே வந்து 201க்கு மேலே போயிட்டு இருக்கு. ரொம்ப மேசிவாக இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறோம்? இல்லை, இதில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியமாக இல்லை. எக்ஸிட் போல்ஸ் வந்து டைரக்ஷனை காமிச்சிடும். இப்போ 160+ வரைக்கும் என்டிஏக்கு வந்துட்டு மகாகட்பந்தன் 160 வந்திருந்ததுனா தான் அது அடிப்படையில் எக்ஸிட் போல்ஸ் தப்புன்னு சொல்லணும். யார் ஜெயிக்கிறாங்கன்ற இண்டிகேட்டரை எக்ஸிட் போல்ஸ் காமிச்சிடும் ஜென்ரலாக. அதனால் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு வந்து 200 கூட அவங்க ரிசல்ட்ஸில் வந்திருக்கலாம். ஆனால் அப்படி காண்பிச்சா அது ஒரு வேளை தப்பாச்சுன்னா அது ரொம்ப மோசமாக போயிடும், அவமானமாகிடும். அவங்க 160 கூட அதை கன்ஃபைன் பண்ணியிருக்கலாம். எக்ஸிட் போல்ஸ், ஒப்பீனியன் போல்ஸ், எக்ஸிட் போல்ஸ், குறிப்பாக எக்ஸிட் போல்ஸை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிக்கிறாங்கன்றதை இண்டிகேட்டர் அது காமிச்சிடும். நம்பர்ஸ் வந்து அது 30, 40, 50 கூட போனால் அதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அதனால் இந்த எக்ஸிட் போல்ஸில் எந்த தப்பும் இருக்கிறது எனக்கு படலை. தெளிவாக அவங்க வந்து என்டிஏ வந்து சிம்பிள் மெஜாரிட்டியை தாண்டி போய்டுன்றதை கணிச்சாங்க. அது வந்து மேசிவாக போய் இன்றைக்கி லேண்ட்ஸ்லைடில் போய் முடிஞ்சிருக்கு.